திமுக விசஸ் வன்னியர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. ராம்தாஸ் வந்து காகித போர் நடத்திட்டு இருக்காரு. உருப்படியான எந்த வேலையும் செய்யறதில்லை. துபாயில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வணிக நிறுவனம் அங்கே இருக்குது. அவருடைய வணிக நிறுவனத்தை அங்கே வந்து பார்த்துட்டு அன்புமணி வந்து அவர் எதுக்கு போனார்? இப்போ குளிர்கால கூட்டத்தொடர்காக போயிருக்காரு. அறவே இந்த சமுதாயத்தை பிடிக்காத ராம்தாஸ். சமுதாயம் சம்பந்தம் இல்லாமல் எப்போ போயிட்டாரு. இப்போ வந்து காடு வெட்டி குரு இருந்தார், அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவங்க குடும்பமே போய் அவரை போய் கேட்குறாங்க. இந்த தென்னையில் இளநீர், இந்த மட்டை, தேங்காய் விற்று தான் நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட கேட்க வரேன். ராம்தாஸ் அன்புமணியை தவிர மீதி எல்லாம் கஷ்டத்தில் தானே இருக்கிறாங்க. இவர் பெரிய ரவுடி, மற்றவங்களாம் சின்ன ரவுடி, அவ்வளோதான். நாங்களாம் ஜெயிலுக்கு போகலையா? நாங்களாம் போராட்டம் பண்ணலையா? நாங்களாம் சமுதாயத்துக்கு முன்னெடுக்கலையா? வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து அது போர்டை எடுத்துட்டு ராம்தாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. இவர் வேற, இவங்க அம்மா யாரு? இருளர். ராம்தாஸே வேற தானே. அவர் எப்படி எங்கள் சமுதாயம்? அதை தானே கேட்குறேன். அவர் எம்பிபிஎஸ் படித்தது யார்? பறையர் சர்டிஃபிகேட்டில் படித்தார். அது வந்து எவ்வளோ? 4G 420. ராமதாஸை பற்றி, அன்புமணியை பற்றி யாராவது பேசினா அவங்க முகத்தை சிதையுங்கள் அறிக்கையாகவே வருது. ஆள் தெரியாமல் அவங்க ஆளுங்களே அடிச்சுட்டாங்க. அவர் சொல்கிறார், அதானி கிட்ட எந்த வந்தது இதுக்கு மாதிரில நீங்கள் எதுவும் வாங்கலையா? உன் பேர் தான் மிகப்பெரிய ஊழல் இருக்குது. கேதன் தேசாய் அவர் அதிகாரி, அவருக்கு வேலை பார்த்து ஒரு வீட்டில் ரைடு விடும்போது 1600 கோடி ரூபாய், 7 டன் கோல்டு, 7000 கிலோ எடுத்தது. குளோப் 360 நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீ என் ராமமூர்த்தி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க ஐயா. இப்போ களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருவேறு கட்சிகள், அதாவது திமுக விசஸ் பாமக அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் திமுக விசஸ் வன்னியர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போது அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதானி ஊழல் குறித்த ஒரு விவகாரம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த இடத்துல தான் இருவேறு கருத்து மோதல்கள் உருவாகுது. இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது திமுக மற்றும் பாமகக்கு இடையே இல்லாமல் திமுகவுக்கும் வன்னியர்களுக்குமாக மாற்றப்படுவது. உங்களோட பார்வையில் இது எப்படிங்க இருக்கு? இப்போ ராம்தாஸ் வந்து டெய்லி அவர் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு அறிக்கை, காகித போர் நடத்திட்டு இருக்காரு. உருப்படியான எந்த வேலையும் செய்யறதில்லை. அவர் இப்போ வந்து இதில் இருக்கிறார், உங்களுக்கு துபாயில் இருக்கிறாரு. 20ஆம் தேதி போனார், இன்னும் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் எதுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பசுமை தாயகம், அப்புறம் கிளைமேட் அந்த இது இருக்குல்ல, சேஞ்ச் ஆகுதுன்னு அதனுடைய இதுக்காக பேசுறதுக்காக அவர் போயிருக்கிறாருன்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் தெரியப்பட்ட தகவல். ஆனால் அவருடைய வணிக நிறுவனத்தை அங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கான இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்காக தான் அவர் போயிருக்கிறார். சரி. ஸோ அவர் வந்து வணிக நிறுவனம் அங்கே இருக்குது, துபாயில் இருக்குது. பிஸ்னஸ்க்காக போயிருக்காரு, பியூர்லி பிஸ்னஸ்ஸு. அப்போ அவர் வந்து அங்கே போயிருக்கிறார், அவர் பிஸ்னஸை பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஸோ அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்து டெய்லி இந்த வந்து இவர் பாவேந்தன் ஒருத்தர் இருக்காரு, அவரை சொல்லி தான் அவர் டெய்லி அறிக்கை கொடுக்குறாரு. சரி. அவர் தான் அறிக்கை கொடுக்குறாரு. அவர் வந்து லீவ் போட்டார், உடம்பு சரியில்லைன்னா அறிக்கை வராது. ஸோ அவர் தான் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த ராம்தாஸுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னாலும் தெரியல. அன்புமணிக்கு இங்கே இருக்குந்தார். இப்போ அன்புமணி வந்து நான் எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும் தின் அட்டனன்ஸ். அவர் எதுக்கு போனார்? இப்போ குளிர்கால கூட்டத்தொடர்காக போயிருக்காரு. அவர் மேல இருக்க ஊழல் வழக்கு இருக்கு இல்லைங்களா? அவர் அந்த வழக்குக்காக பாண்டியாலயா கோர்ட் டீம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த டைம் தானே போக முடியும். அவர் வந்து அவ்வளோ போறதும் கிடையாது. இப்போ அங்கே போயிருக்கிறாரு, அவ்வளோதான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அதானி வந்து பார்த்தாரா, போனாரா? இவர்கிட்டயே நிறைய கேள்வி கேட்டாங்க. இதுவரையிலும் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இப்போ ராம்தாஸுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரும்பொழுது அவர் எல்லாத்துலேயும் வந்து ஒதுங்கி தானே போயிட்டாரு. அன்புமணி அவர்களுக்கு வரும்போதும் அப்படிதான். இப்போ என்னன்னா, இவர் வந்து அந்த பொன்முடி அவர்கள் என்ன பண்ணாரு, இது மாதிரி வந்து அந்த 21 தியாகிகள், அந்த 21 தியாகிகளுடைய இதுவும் கோவிந்தசாமி அவருடைய மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, சிலை வச்சிருக்காங்க. ஒரு திருவுருவ சிலையும் திறக்கிறதுக்காக முதல்வர் வராரு, நாங்கள் வந்து நேரடியாக அழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவருக்கு வந்து அறவே இந்த சமுதாயத்தை பிடிக்காத ராம்தாஸ். சரி. சமுதாயம் சம்பந்தம் இல்லாமல் எப்போ போயிட்டாரு. இப்போ இடஒதுக்கீட்டில் செத்து போன 21 தியாகிகள்னு அவங்க சொல்லும்போது கலைஞர் வந்து 25 பேருக்கு சொன்னார். 25 பேர்களுக்கும் சமூக நீதி போர் வீரர்கள்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி. அந்த ராஜ மரியாதை செலுத்துகிற மாதிரி இன்றைக்கு அவங்க செய்கிறாங்கன்னாலும் அதை நான் தான் முன்னெடுத்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களிடம் பேசி அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய் பென்ஷனு அவங்களுக்கு நான் தான் தொடர்ந்து பேசியிருக்கேன். சரி, அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய்
கருணை தொகை இதெல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன், கலைஞர் தான் கொடுத்தாரு, அவரே எழுதியிருக்கிறாரு. முரசொலியில் வந்து இன்றைய முதல்வர் அவர்களும் அதை வந்து உறுதிப்படுத்தி அதெல்லாம் என்னுடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டு அதில் சொல்லியிருக்கிறார். சரிங்க. ஸோ இதுதான் நிகழ்வு. ஆனால் ராம்தாஸ் வந்து எந்த காலத்தில் இந்த செத்து போன தியாகிகளுக்கு என்னைக்காவது பேசியிருக்காரா, உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரா? கிடையாது. நான் தான் முன்னெடுத்து அவங்க தான் கேட்டார். இப்பவும் கேட்குறது என்ன, அவரை முதல்வர் அவர்களை வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும் போகும்போது கூட கேட்கும்போது, ஏங்க 25 பேருங்க, கலைஞர் கொடுத்தது 25, நீங்கள் 21 சொல்கிறீங்களே எப்படின்னா, இந்த ராம்தாஸ் எப்பயுமே வந்து தப்பாக சொல்லுவார். 17 18 இவங்க ஒரு இதுக்கு வந்து 21ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கூட நான் காரி துப்பி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 21. கடைசியாக கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அன்புமணி வந்து சொல்கிறாரு 21 பேருன்னு சொன்ன உடனே கூட இருக்கிறவர் ஒருத்தர் சிவபிரகாசம், அவர் வந்து SISன்னு சொல்லிட்டு சமூக முன்னேற்ற சங்கம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தலைவராக இருக்கார். அவர் இதில் இருக்கிறார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் தான் வந்து இல்லைங்க 25 பேர் அப்படின்னா, அப்புறம் 4 பேர் வந்து சிறைவாசத்துக்கு அப்புறம் காவல்துறையினா தாக்கப்பட்டு வெளியே வந்த உடனே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ 25ன்னு சொல்கிறார். ஸோ இதுதான் அவங்களுடைய இது, இந்த செத்துப்போன தியாகிகளை பற்றிய புரிதல் தெரியுதல். ரெண்டாவது, ராம்தாஸ் வந்து 3 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுங்க, நான் 5 லட்சம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்ந்தார். அந்த தியாகிகளை எப்படி அவர் பார்ப்பாரு? இதுவரை எந்த தியாகிகளுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு? விரல் விட முடியுமா? சரி, அதை விட இன்னும் பெரிய கொடுமை. இப்போ வந்து காடுவெட்டி குரு இருந்தார், அவர் வந்து இருந்தார், அவர் வந்து மருத்துவம் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இல்லை, அதுக்கு வந்து எனக்கு அவருக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருந்தால் நான் வெளிநாடு கொண்டு போய் காப்பாற்றிருப்பேன். அவங்க பையனே சொன்னதை பாருங்க, பாஸ்போர்ட், ரெண்டாவது விசா, 3 தடவை இல்லை 4 தடவை போயிருக்கார் வெளிநாடுகளுக்கு, இன்னும் இருக்குது. இதெல்லாம் இருந்துன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க. பேச்சை நிறுத்ததில்லை, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஏதாவது செஞ்சுட்டேன்னா, யாராவது செஞ்சால் கூட இவங்க செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க, செய்யலை. அவங்க குடும்பமே போய் அவரை போய் கேட்குறாங்க. எங்கே போயிட்டு கேட்குறாங்க? தைலாவரத்தில் போயிட்டு உதவி கேட்குறாங்க. இது மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் இறந்துட்டார், என் குடும்பம் நிற்கதியாக இருக்குது, வாய்ப்பு இல்லை, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறார் ராம்தாஸ்? அவன் குடும்பத்தில் வந்தவங்களாம் காமிச்சு, இருக்குது இந்த தென்னை மரம், இந்த தென்னையில் இளநீர், அந்த மட்டை தேங்காய் விற்று தான் நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட கேட்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துரத்துறாரு. அவங்க வந்து கொடுத்த பேட்டி இது, நானாக சொல்லலை. பாதிக்கப்பட்ட காடுவெட்டினுடைய மனைவி, அவன் குடும்பத்தார், சுற்றம் எல்லாம் சேர்ந்து அவரை போய் பார்த்து அவர் சொன்னது வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அவர் எந்த காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போ காடுவெட்டியார் குடும்பம் வந்து இப்போ கஷ்டப்படுறதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணம் சொல்றீங்க? இல்லை, அவர் எல்லாத்துல இருக்கிற ராம்தாஸ் அன்புமணியை தவிர மீதி எல்லாம் கஷ்டத்தில் தானே இருக்கிறாங்க. இப்போ யார் வந்து நல்லா இருக்கிறாங்க? வன்னியர் மக்கள் ஒன்றுமே இல்லை. இந்த சமுதாயத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு சரி அசிங்கமாக இருக்கேன், நம்ம ஒரு இதுன்னு வந்துட்டோம், உடனே மாறி போகக்கூடாது, செல்லக்கூடாது அப்படின்றதுனால சமுதாய நலன்களுக்காக சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, ராமதாஸில் இருக்கிறவங்க எல்லாமே ஏஜென்ட் மாதிரி இதை வசூல் பண்ணுற அங்கங்கே உள்ளவங்களுக்கு. இவர் பெரிய ரவுடி, மற்றவங்களாம் சின்ன ரவுடி, அவ்வளோதான். அவரெல்லாம் சொன்னார்னா போய் பார்த்து வாங்கிடுவான், இங்கே வாங்கினோன்னா அதுதான். இல்லை, அவங்கள ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஏதாவது காசு கொண்டு வந்து கொடுத்தா இவர் கப்பம் கட்டுறதை வாங்கிட்டு அதோடு இருக்கிறார். இதை தவிர்த்து அவர் என்ன நலன்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறார் இது வரணும்? இந்த தமிழக முன்னேற்றத்துக்காக ஏதாவது கஷ்டப்பட்டுருக்காரா? இல்லை ஏதாவது பேசியிருக்கிறாரா? இப்போ நாங்களாம் ஜெயிலுக்கு போகலையா? நாங்களாம் போராட்டம் பண்ணலையா? நாங்களாம் சமுதாயத்துக்கு முன்னெடுக்கலையா? இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி சொத்தை மீட்டு நான் தானே வந்து வழக்கு போட்டேன். அந்த வழக்கின் அடிப்படையில் வந்து ஜனாதிபதி கையெழுத்து போட்டு 44வது சட்டமாக வந்துடுது. 2018 இருக்குது. அதுக்கு 5 IAS ஆஃபீஸர் 5 பேர் பணிபுரிகிறாங்க. அவ்வளவுக்கு வலுவான அந்த இதில் வந்து ராமதாசனுடைய அறக்கட்டளை வந்து பேர் மாற்றிக்கிட்டார் இல்லையா, 58வது அறக்கட்டளை. அதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கோயில், உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம், நிதி கொடுங்க, உங்கள் குழந்தைங்களை இலவசமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, எல்லார்கிட்டையும் நிதி வாங்கினார், கட்டினார், எல்லாம் பண்ணார். திறப்பு விழான்னு சொன்னார். யாராவது ஒரே ஒரு ஆளுக்கு இந்த செத்துப்போன தியாகிகளுக்கோ இல்லை வேற யாருக்கும் ஏதாவது செஞ்சாரா? ஒன்றுமே செய்யலை. அவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான். இவர் வந்து என்ன பண்ணார், இந்த பிரச்சனை வந்தோடனே வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து அது போர்டை எடுத்துகிட்டு ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாற்றிக்கிட்டார். இது எல்லாம் ஏன் சொத்துன்றாரு, நானே இது பண்ணது, என்னுடைய உழைப்பில் வந்ததுன்னு சொல்கிறாரு. அதுதான் பொது சொத்து வாரியத்துக்கு லெட்டராக கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சரியில்லாத நபரை, ஒரு ஃபோர்ஜரி பேர் வழி, ஒரு 420 இந்த சமுதாயம் எப்படி நம்பும்?
இப்போ இவர் பண்ணுறது என்னன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நீ மன்னிப்பு கேளு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சமுதாய வேலைன்னு செய்ய வந்துட்டோம். சரி, இதில் அசிங்கம்னா நமக்கு என்ன இருக்குது? சமுதாயத்துக்கு எதாவது கிடைக்குதுன்னா இது யாராக இருந்தாலும் நல்லவனா கெட்டவனா தான் முதல்வர் ஒரு வந்து இப்போ வந்து 8.4 கோடி இந்த மக்களின் சார்பாக அமைந்திருக்கிற இந்த முதல்வர்கிட்ட நான் உன்னை வந்து பார்க்கணுமா, நான் உன்னை வந்து கேட்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை முதல்வரை திட்டுறாரு. அது தப்பு தானே. ஸோ நீ வந்து இதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக பண்ணுறியா? இல்லை. இதே இடஒதுக்கீடுல 20% ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது என்ன சொன்னார்? நாங்கள்லாம் போகும்போது ஏங்க நம்மக்கிட்ட ஆளே கிடையாதுங்க, 5% கொடுத்தா கூட வாங்கி வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரே அமக்கலம் பண்ணலாம். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது 20%, 108 ஜாதி, அப்புறம் 8 ஜாதி காலப்போக்கில் சேர்ந்து 116 ஜாதி ஆகிடுது. 116 ஜாதியில் வந்து முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைச்சிது, அதுக்கப்புறம் வந்து குறைவாயிடுச்சு. அப்புறம் குறைவானதில் தான் நம்ம வழக்கு போடுறோம். அவர் யார்? முதல்வர் கலைஞர் அவர்கள் ஏற்று தான் வழக்கு, நான் தான் போட்டேன். அது வந்து வழக்கு வந்து நடக்குது. நீதிமன்றமே சொல்லுது இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன், நீங்கள் பெட்டிஷன் போடுங்க. எல்பி தர்மராவ் உயர் நீதிமன்றத்துக்கு எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. சரி, அவர் சொன்ன உடனே என்ன ஆகுது? உடனே வந்து அந்த ஆட்சி முடியுது. அடுத்த ஆட்சி வந்தோடனே கமிட் ஆனவங்க வந்து கோர்ட்டுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். ஜெயலலிதா அவர்கள் வந்து 35வது அரசாணை பிறப்பித்து அது வந்து 2010 இவங்க வந்து வன்னியர்களுக்கு உள்ளிட்ட மற்ற ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு 20 எப்படி பகிர்ந்தளிப்பது கொடுக்கலாமான்னு கேட்டு தான் பேக்வேர்டு கமிஷன் அனுப்புகிறாங்க. இந்த பேக்வேர்டு கமிஷன் வந்து மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் தான் வந்து இடஒதுக்கீடை ஆல்டர் பண்ண முடியும். நிறைய பேர் இது அவங்கெல்லாம் கிடையாது, அவங்க தான் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அவங்க அனுப்புகிறாங்க. அவர் வந்து ஜனார்த்தனனுக்கு தான் சேர்மனாக இருந்தார், நீதியரசர். அவர் தான் வந்து இதை அனுப்புகிற. எப்போ? 2012 என்னுடைய வழக்கின் அடிப்படையில் அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதை தான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா வன்னியர்களுக்கு 10%, 10.5. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து 93 ஜாதிகள், சீர்மரபினர், நாடோடிகள், அரை நாடோடிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாதிகள்லாம் சேர்த்து 93 ஜாதிக்கு வந்து 7%. அப்புறம் எஞ்சி 22 ஜாதிக்கு இசைவேளாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு 2.5% சொல்லி அதை பிரித்து 2012 கொடுத்துட்டாங்க. அதை இவங்க கொடுக்காம காலதாமதம் பண்ணாங்க. அதை தான் ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்தில் சொன்னார். 2012 கொடுக்க சொன்னாங்களே, ஏன் கொடுக்கலன்னு. சரி, நான் போட்ட வழக்கு வந்து 15%. அப்போ வந்து கவுல் அவர்கள் தான் இதை கேட்டுட்டு இது பப்ளிக் டாக்குமெண்ட்டு, ஏன் அவங்க எங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லிட்டாங்க. சரி. ஸோ அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொன்னதோடு இல்லாமல் உடனடியாக இதை வந்து ஃபைனல் ஆர்டரே போட்டு கொடுக்க சொன்னார். அப்போ அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லை, அப்புறம் பெயிலு ஒரு அவங்க கான்ட்ரவர்ஷியலாக போனதுனால அது கொஞ்சம் டிலே ஆகிடுது, இதை நடத்த முடியல. ஸோ இது வந்து தான் அதுக்கப்புறம் 2011 நாங்கள் அந்த பொது சொத்து வாரியம் வர்றதுக்கும் வழக்கு போட்டேன். கண்டெம்ட் போட்டு தான் வாங்குறோம். இந்த இடஒதுக்கீடுக்கும் 2021 வழக்கு போடுறோம். இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து இது கொடுக்கலன்னு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு சொன்ன உடனே அவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 2ஆம் தேதி அனுப்புனா எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது. நோட்டீஸ் போன உடனே அரசாங்கம் ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது, அது கொடுத்தது தானே, அதை தான் வந்து வாசிக்கிறாங்க. அப்போ ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ், நோக்க காரணிகள்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசுகிறாரு. ஸோ இது CN ராமூர்த்தி போட்ட வழக்கே. ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து 35வது சட்டமாக அதை போட்டு அரசாணை பிறப்பித்து அனுப்புகிறாங்க. பேக்வேர்ட் கமிஷன் வந்து அந்த இன்டர்ன் வந்து 2012 கொடுத்துட்டாங்க. ஜனார்த்தன கமிஷன், அந்த கமிஷனை தான் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அது வந்து பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா எல்லாரும் அரசியல் காரணங்களுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு ராமதாஸ் கூட்டணி வரணுன்றதுக்காக நான் பொது சொத்து வாரியம் கொண்டு வரும்போது கூட்டணிக்கு போகிறாங்க, அதுக்கடுத்து இதில் வரும்போது கூட்டணிக்காக அந்த இதெல்லாம் வேலை பண்ணுறாங்க. ஸோ அப்போ வருகின்ற பொழுது தான் வந்து என்னென்னா உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் வெளியே வருது. இது வந்து கோர்ட்டு கொடுக்க சொன்னாங்கன்றது யாரும் சொல்லலையே, யார் சொல்கிறாங்க? ஸோ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக தப்பாக கடைசி காலத்தில் கொடுத்தாங்க, தேர்தல் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படிலாம் இல்லை. அன்றைக்கி காலையில் வந்து ரெடி ஆகும்போது 9 வருஷ கால தாமதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யாரை போய் கேள்வி கேட்குறது? அரசியல்வாதிகளை. கண்டிப்பாக. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க, 9 ஆண்டு அலைகழிப்புக்கு பிறகு கொடுக்குறாங்க. அந்த அலைகழிப்புக்கு பிறகு கொடுக்கும்போது காலையிலே கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி பாண்டியன் மரணம், அவர் சட்டசபை உறுப்பினராக இருந்ததுனாலையும் எம்பியாக இருந்ததுனாலையும் அவருக்கு வந்து தள்ளி வைக்கிறாங்க.
ஸோ வந்த உடனே அவை கூடினவுடனே தள்ளி வச்சோடனே 3 மணிக்கு கூடுறாங்க. 3 மணிக்கு வந்தோடனே அவங்களுக்கு ராவுகால நேமகண்ட ஒன்று எடுத்துட்டு இதை வந்து முன்மொழிஞ்சு உடனே அறிவிக்கிறாங்க. இதுதானே தவிர இதில் ராமதாஸ் உடனே என்னால் தான் வந்தது, நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு நான் மட்டும் பொறப்படலாம் என்ன சொல்கிறாரு, கோவரம் கட்டிக்கின்னு இருப்பான். இதெல்லாம் யார் போய் கேட்குறது? பொறிக்கிங்களா இருந்திருப்பாங்க, தற்கூரிங்களா இருந்திருப்பாங்க, தெருக்கோடியில் நின்று இருப்பான். இவங்களுக்கெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க, சொல்லி எல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் யார் எடுத்துக்கிறாங்க? ராமதாஸ் பேச்சு வந்து பொழுது வெஞ்சா போச்சு, குடிகாரம் பேச்சு மாதிரி, அதை விட கேவலமான பேச்சு ராமதாஸ். அதனால ராமதாஸ் எல்லாம் வந்து முதல்வர்கள்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றீங்க. ஆமா, ராமதாஸ் இப்போ வன்னியர்கள் அவர்களோட முகமா ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸோ கிடையாதாங்க ஐயா? இல்லையா அவங்க? ஆமா, 2 பேர் கிடையாது. இவர் வேற, இவங்க அம்மா யாரு இருளர். சரி, இருளர். அவங்க அப்பா யாரு அது அவங்க தெரியும். 2 பேருமே இல்லையே. ராமதாஸே வேற தானே. அவர் எப்படி எங்க சமுதாயம்? அதை தானே கேட்குறேன். நீ வந்து இப்போ இந்த இவர் இருக்கார் ராஜகண்ணப்பன் வந்து அவர் பிற்படுத்த நலத்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்போ வரும்போது நரிக்குறவர்கள்லாம் வந்து அவங்க பிரச்சனைக்காக வராங்க. அப்போ சொல்றாரு, நரிக்குறவர் சங்கத்துக்கு நானே தலைவராக இருந்து அவங்க நல்லது பண்ணுவோன்னு. அந்த நரிக்குறவர் சொல்றான், ஏய் நீ எங்கள் ஜாதியாக கிடையாது, நீ அப்புறம் எங்கள் இதுக்கு தலைவராக முடியும், நீ போய் வான் ஜாதியை பாரு, நாங்கள் எங்கள் ஜாதியை பார்க்குற, எங்களுக்கு செஞ்சால் மட்டும் போதுன்றாங்க. இப்போ அந்த மாதிரி தான் ராமதாஸ் வந்து நான் மட்டும் பிறக்கலை அது இதுன்னு அவர் சொல்கிறார். அவர் இந்த சமுதாயம் கிடையாது. ஆமாம் ஆமாம், அதுதானே சொல்கிறேன் நான். அவர் எந்த ஜாதியில் படித்தார்? அவர் எம்பிபிஎஸ் படித்தது யார்? பறையர் சர்டிஃபிகேட்டில் படித்தார். இப்போ வந்து அது வந்து எவ்வளோ ஃபோர்ஜரி 420 டாக்குமெண்ட் இது பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது இவங்க யார்? இந்த இதில் உள்ளவங்க வந்து இந்த பேரையே அப்படியே மாற்றிக்கிறாரு. வன்னியர் பொதுச்சொத்து அறக்கட்டளை வந்து என்ன பண்ணுறாரு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிறார். இது எவ்வளோ பெரிய தப்பு தானேங்க. ஊரில் இருக்கிறதெல்லாம் வாங்கி அதுக்கு அத்தாட்சி போட்டு எல்லாம் பண்ணிட்டு பேருக்கு மாற்றிக்கிறார். இப்படியாப்பட்டவர் இது வந்து எதில் சொல்கிறது? இது 420 இல்லை என்ன இது? இந்த மாதிரி வந்து இந்த சமுதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற அவர் இந்த சமுதாயம் கிடையாது. இப்போ சமுதாய மக்கள் வந்து ரொம்ப நம்புகிறாங்களேங்க. இல்லை, ஆரம்ப காலத்தில் அவர் எதனால் நம்புகிறாங்க? முதல்ல இவர் யார் என்னன்னு தெரியாத பொழுது இந்த சங்கத்துக்கு வருவார் போவார். அவர் சிறப்பு அழைப்பாளர் தான். எந்த சிறப்பு அழைப்பாளர்னா வந்து அந்த கூட்டங்களுக்கு கலந்துப்பார். ஏகே நடராசன் தான் அதை நடத்திட்டு இருந்தார். அவரு SSS சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியில் இவரெல்லாம் வருவார். எதாவது நடந்ததுன்னா 86 88 கூட அவர் வந்து என்ன சிறப்பு அழைப்பாளர்னு போட்டுப்பாங்க. அவ்வளோதானே தவிர வேற ஏதாவது இப்போ கர்நாடகாவில் பெங்களூர்ல நடந்தது அப்போ கூட சிறப்பு அழைப்பாளர் தான். ஐயா, நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி, நான் தான் போயிருக்கேன். ஐயா, காடுவெட்டி குரு அவர்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுன்ற பட்சத்தில் அவர் இந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கல. அவருமே வந்து அப்போ ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் வன்னியர் நம்பர் அவருக்கெல்லாம் ரொம்ப தெரியாது. அவரை நான் தான் போட்டேன். 5 அமைப்பாளர்ல தொண்டர் படையில் ஒரு படை. அப்போ தொண்டர் படைன்னு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொண்டர் படை வச்சிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி. சரி, இது வந்து அரியலூர் மாவட்டமா, இது திருச்சி மாவட்டம்னா அது அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறு கலரில் டிசைன் போட்டிருப்பாங்க. அந்த இதுன்னு தலைவர் கூட மற்றவங்க கூட யாரும் வந்து நெருங்க முடியாது. இவங்க தொண்டர் படையில் இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. சரி, நான் வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த மாதிரி. யாரு? அவன் பேர் குருநாதன். சரி, அவங்க வந்து எங்கே போனாலும் வந்து நம்மளை சுற்றி வந்து நீ மாணவர்கள் இருக்கப்பா, நீ மாணவர் எனக்கு வா. இல்லை எனக்கு வானாண்ணா தலைவரே, எனக்கு வானா, எனக்கு வந்து தொண்டர் படை தான் எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர் படைக்கு நாம தான் போட்டோம். அவருக்கு வந்து இவரை பற்றி என்ன தெரியும் பெருசா? அப்புறம் எப்போ வந்தார்? இவருக்கு வந்து காடுவெட்டி இவருக்கும் ராமதாஸுக்கும் வாழப்பாடிக்கும் சண்டை வருது. சரி, அதுக்கு முன்னாடி என்ன பதவி இருந்தார்? 2001 வரலும் ஒரு பதவி கிடையாது. அவர் இல்லையே, சாதாரண இதுதான். இவங்களாம் இப்போ வந்து ஜிகே மணி அவர்லாம் எந்த ஜெயிலுக்கு போனார்? 8ஆம் கிளாஸ் வாத்தியார், இன்னைக்கு எம்ஏன்னு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவங்கள்லாம் தன்னை உயர்த்திக்கிறதுக்காக ரொம்ப வேஷம் கட்டி ஆடி வராங்களே தவிர ஒரு தோற்றப்பொழிவை உண்டாக்கணும், நான் தான் இது அதுன்னு ஏதாவது பேசி முதல்ல ராமதாஸ் ஒரு சின்ன தப்பை செய்ய சொல்லுவ மாதிரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து தப்பாக செய்ய சொல்லுவார். பெரிய தப்பு வரலும் செய்ய சொல்லுவார். தப்புன்றது அடிதடி தகராறுலேருந்து எல்லாத்துலேயும். ஸோ அதை தான் இங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இது தேர்தல் வருது, இப்போ கூட்டணிக்கு வந்தால் எம்எல்ஏ கிடைக்கும். இப்போ கூட என்ன பண்ணாங்க, ராமதாஸை பற்றி அன்புமணியை பற்றி யாராவது பேசினா அவங்கள் முகத்தை சிதையுங்கள், இது வந்து 1000 கோடி இல்லை 1,00,000 கோடி பொருளுகின்ற அரசியல் அவன் சொல்றது. அதனால யார் பேட்டி கொடுத்தாலும் அடிங்க ஒதிங்க ரத்தம் வரணும் அப்படின்லாம் பேசுறாரு. இதுலயே வருது, அறிக்கையாவே வருது. அது நான் காமிச்சா அவங்க இது என்னென்ன ஆள் தெரியாம அவங்க ஆளுங்களே அடிச்சுட்டானுங்க 2-3 பேர். அதுவும் இருக்குது, வேண்டாம் நான் அந்த இதெல்லாம் காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வயசுல நான் கூட சொல்லுவேன், வயசான காலம் எல்லாம் வந்தா நல்லது சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனேன். இப்போ என்ன இவர் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து
கூடாரத்தில் இருக்க அடிமைகள்லாம் ஒன்றா குலதெய்வம்னு சொல்லலாம். சரி. இவர் வந்து நான் சமூக நீதி நிலைநாட்டின இடம் இப்போ ஒரு தெரியும் உங்களுக்கு, ஆனாங்கூர்னு ஒரு ஊர், விழுப்புரம் பக்கத்தில். சரிங்க. அங்கே வந்து இருளர் அம்மா வந்து ஊராட்சி மன்ற தலைவர். அவங்கள சீட்டு கொடுக்கல, உட்கார வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானே வருவாங்க போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அது என்ன வந்து அது என்ன நடைமுறை தானே, அது கொடுத்த உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து நீ என்ன மரியாதை கொடுத்து சீட்டு போட்டு உட்கார வச்ச, நீ மாட்டு நீ ஏகானந்த பெருமாள் மாதிரி உட்காந்துக்கிற, அவங்களும் கையை கட்டி ஓரமா நின்றுட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன சொன்ன, இவங்க அம்மான்ற சமுதாயத்தினால அது கூப்பிட்டு சொல்கிற, அது கூட ஒரு மரியாதை பண்ணி மற்றவங்களாம் சொல்கிறல்ல சீட்டு கொடுக்கல உட்கார வைக்கல, உன் ஆஃபீஸுக்கு உன் வீட்டுக்கு வந்து தேடி வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து நான் தான் நிலைநாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணேன், நிற்க வச்சு தானே அனுப்புனேன். ஸோ அவங்க பேசுறது ஒன்று செயல் ஒன்று. அவங்க அதெல்லாம் இல்லை சார், ஒரே ஒரு பணம் பணம் பணம், அவங்க அதில் தான் போயிட்டுருக்காங்க, அது மட்டும் தான் செய்வாங்க. அதுக்காக சும்மா வந்து அரசியலில் தோக்குறும்போது ஜாதியை தூக்குவாங்க, வன்னியர்கள் நாங்கள் அப்படின்னு. சும்மா இருக்கிற வன்னியர் வேகபான் மாதிரி அதில் இருக்கிறவங்க யார், ஏகப்பட்ட வம்பு வழக்கில் மாட்டவன், கேஸ் வச்சிருக்கிறவன், ஏதாவது ஒரு சின்ன ஊரில் ஏதாவது பிரச்சனைனா யாராலும் பாதிப்பு ஏற்படுதோ அவங்க கூட இருந்து பண்ண மாட்டா மாதிரி இவரே எல்லாத்தையும் பண்ணி அறிக்கை தான் ரெடி பண்ணுறாங்களே, அந்த அறிக்கை வந்துட்டு இருக்குது, அதனால சண்டை வருது. ஸோ இப்போ ஒரு ஊரில் இப்போ நீங்கள் மஞ்சள் கொள்ளைன்னு ஒரு ஊர் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஏன் பூதாகரமாக அவர் அந்த நடந்தது 2 ஊருக்குள்ள பிரச்சனை, அந்த 2 இதுக்குள்ள அவங்கள கூட்டு பேசி அது பண்ணணுமா, ஊருலாம் பாரு இவங்க ஆஷா அவங்க ஆஷாங்கன்னு எங்கேயோ ஒன்றும் தெரியாத ஊரெல்லாம் தகராறு. நீங்க இதுவரை பேசி அது மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கோம், இரு சமுதாயத்துக்கு இருக்கிற பிரச்சனை. ஆமா நாங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தானே இருக்கோம், நம்ம செஞ்சுட்டு தானே இருக்கோம், நம்ம நியாயம் தானே சொல்லுவோம். சரி. அதனால வந்து உங்க சமுதாயம் தவறு இருந்தாலுமே தவறுன்னு சொல்லி அவங்களை திட்டி, எனக்கு என்ன சமுதாயம், நான் பொதுவானவன், நான் வந்து கரெக்டா சொல்லுவேன். நான் யாரா இருந்தா என்ன, இவங்க தப்பு பண்ணவங்க யாரு பாதிக்கப்பட்டவங்க அவங்க பக்கம் தான் சொல்லுவேன். சரிங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ வன்னியர் கூட்டமைப்பில் இருக்கீங்க, உங்கள் மக்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் ஒரு பக்கம் நான் வன்னியர்களுக்காக நல்லது செய்கிறேன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மனநிலை பார்க்குறப்ப? இல்லை, அதுதான் வந்து இப்போ வந்து விஷயங்கள் எல்லாம் விரல் நுழையில் இளைஞர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, என்ன ஏது உண்மை ஏதுன்னு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்களா, பண்ணுறது இல்லையே. அவங்கவுங்க என்னன்னா இந்த மாதிரி வன்முறைக்கும் வேகத்துக்கும் தான் அவங்க பலியாடுறாங்க. இளைஞர்கள் என்னன்னு தெரியாம யோசித்து பார்த்துல செய்யணும். இப்போ உள்ள இது வரலாம் முன்னெடுத்து எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சாங்க, எல்லாம் பிரச்சனையானதான் மீதி. நீங்க எது வேணாலும் எடுத்துங்க. இப்போ வந்து 8 வழிப்பாதை, ஆமா, அது என்னாச்சு, உன் பாரு நான் நிலத்தை மீட்டு கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், எல்லாம் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போக வச்சு வம்பு தும்பு வழக்காச்சு. இப்போ என்னாச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நாமெல்லாம் தீர்வை சொல்றோம். தீர்வுன்னா அது எப்படி, அந்த ரோடு பக்கத்தில் இருக்க நிலங்களையும் சேர்த்து எடுத்துட்டு இவங்களுக்கான போஷனையும் வந்து 60-40 பிரிச்சு அதுலேயே அங்கே தங்க வைங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க, விவசாயம் பண்ணிட்டு அவங்களையும் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இதுதான் நடக்கும். ஆனால் எப்போ வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டு எடுக்குன்னு சொல்லிட்டாங்க, அது யார் வந்தாலும் எடுப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டான் நேஷனல் ஹைவேஸ்னா உடனே இவங்க அக்வயர் பண்ணி கொடுக்கணும். உடனே அவன் வந்து பணம் அனுப்பிடுவான். கலெக்டர் தான் ரெஸ்பான்சிபிள், அவன் தான் சீஃப், அவன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதில் இவருக்கு என்ன பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறது, அதுதான் இது வந்து படித்தவங்களுக்கு கூட இதெல்லாம் எவ்வளோ நுணுக்கமாக தெரியுது இல்லை. சரி, இப்போ வந்து ஏர்போர்ட்டு, பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு என்ன நிலம்லாம் எடுத்துனா போட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வந்து 5000 ஏக்கர்னா பக்கத்தில் இருக்கிற இடத்துல 10,000 ஏக்கர் இல்லை 5000 ஏக்கரை இவங்களெல்லாம் அப்படியே மாற்றி இதே மாதிரி குடியமர்த்தி, இப்போ அவங்களுக்கு வந்து குடிசையில் இருக்கிறாங்க, ஒரு சாதாரண குளம் இருக்குது பக்கத்தில், இவங்க வீடு பக்கத்தில் அவர் வீடு, எல்லாரும் விவசாயம் தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான வீடுகளை இதே மாதிரி நிர்மாணம் பண்ணி அரசுனா என்ன வேணாலும் செய்யலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 3-6 மாதத்தில் கிளிக் பண்ணலாம். இவங்களெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுருங்க, அவங்களுக்கான காம்பன்சேஷனை கொடுங்க, அங்கே பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி போகிறாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கிற மாதிரி எதாவது சொல்கிறீங்களா, செய்கிறது இல்லை. இது மாதிரி இந்த யோசனைக்கும் வர்றதில்லை. இந்த லேண்டு வர்றதில்ல, வேறு ஸ்டேட்லலாம் அது நடக்குது. ஆனால் இங்கே இல்லை. நாங்கள் வந்து விலை கொடுக்குறோம், 3 மடங்கு விலை கொடுக்குறோன்றாங்க. அந்த விலையெல்லாம் நாங்கள் வாங்கினோன்னு இப்படி தான் செலவு பண்ணுற போகிறாங்க. நீங்கள் சொல்கிற விலை சரி வராது. எலி விலையா என்ன, பூனை விலையா, யானை விலையா, யானை விலையா கொடுத்து வாங்குறீங்க இல்லை. அது மாதிரி இப்போ ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் 2000 கோடியில் முடிய வேண்டியது. இவங்க பண்ண தகராறுனால என்னாச்சு, 20,000 கோடி செலவு பண்ணாங்க. 18,000 கோடி அதிகம். அது வந்து என்ன காலப்போக்கில் என்னால் என்ன மீறி தாங்க ஏர்போர்ட் எக்ஸ்பெண்ட் நடக்கணும், விட மாட்டேன். இந்த மாதிரி சரி, அனல் மின் நிலையம் அதுவும் என் பணத்து மேலே தான் நடக்கணும். ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி போராட்டம் சும்மா சொல்ல வேண்டியது. பணத்துக்காக வாங்க, அதெல்லாம் பணத்துக்காக, வேற என்ன, அப்புறம் எப்படி அப்புறம் வருதா இல்லையா, இவர் எடுத்தது எல்லாமே நடந்துதா இல்லையா, இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா. நாங்கள் வந்து பசுமை எல்லாம் கரெக்டு, பசுமைலாம்
பசுமை தாய் அதெல்லாம் ஓகே, நம்ம தப்பாக சொல்லலை, அது வந்து பேசுறதுக்கு. இப்போ என்ன கேட்டால் யாரும் கேட்டாலும் துணை இது வந்து நாங்கள் பண்ணுறோம் ஒவ்வொரு நிழல் ஷேடோ பட்ஜெட். அது யார் முதல்ல வந்து ஒரு பேராசிரியர் இருந்தார், ராம்தாஸ் தான், மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் வந்து எக்கனாமிஸ்ட்டு இதில் இருந்தார், ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் போனார். அவர் வந்து முதல்ல இது மாதிரி வந்து டெல்லி அங்கெல்லாம் போடுறாங்க, இவங்களுக்கு தான் நிறைய காசு இருந்தது இல்லை. 11 ஆண்டு காலம் அந்த மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது அந்த டைமில் உட்கார வச்சு சும்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒரு 3 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி அதே கொஞ்சம் கூட்டி கீட்டி கழிச்சு அதே இவர் தான் சொல்கிறாரு, பாவேந்தன் தான் கொடுக்குறாரு ஷேடோ பட்ஜெட். ஆமாம், இது வந்து என்னென்ன ஷேடோ பட்ஜெட். ஷேடோ பட்ஜெட் நமக்கு என்ன இருக்குது? நமக்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள். ஒன்றே ஒன்று நான் இதை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் முதல்ல 8 வழி சாலை அப்படின்னோடனே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும். என்ன அப்படின்னா, 8 வழி சாலை போடுறப்ப அன்புமணி ஐயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த 8 வழி சாலை போடுறதே படப்பை வரைக்கும் இந்த ரோடு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அதானியோட போர்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ இருந்த ஒரு ஆர்வமோ ஒரு அதி தீவிரமோ சிறு நாட்களில் அன்புமணி அவர்கள்ட்ட குறைஞ்சிடுச்சு. இப்போ அதானி குறித்த ஊழல்லையுமே திரும்பவும் ராமதாஸ் அவர்களோட குடும்பம் தான் தலையோங்கி நிற்கிறாங்க, அவங்க தான் எதிர்க்கிறாங்க. ஒருவேளை எல்லாரும் சொல்வது போல அதானி கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு? அதெல்லாம் வாங்கிடுவாங்க, வாங்க வேண்டியது வாங்குவதற்காக தான் இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க பிஜேபியில் இருக்காங்க, அவங்க மீறி என்ன பண்ண போகிறாங்க? பிஜேபியில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து கூட்டணி டெல்லியில் சென்ட்ரலில் வந்து பிஜேபிங்கிறாங்க, பச்சையாக சொல்கிறாங்க, கூட்டணியை வச்சாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அவங்க வந்து சொல்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? சரி, இப்போ வந்து என்னென்னா, இந்த ஆட்சி பற்றி நம்ம எல்லாம் ஆகா ஓஹோ இல்லை இருந்தாலும் இது வந்து நீங்கள் பேசுறது இந்த இதில் கான்டாக்டில் தப்பு தானே. நீங்கள் வந்து சொல்கிறது இப்போ அவர் சொல்கிறார் அதானி கிட்ட இருந்து வந்தது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஏற்கனவே இதுக்கு மாதிரிலாம் நீங்கள் எதுவும் வாங்கலையா? உன் பேர் தான் மிகப்பெரிய ஊழல் இருக்குது. இது வரலாம் வாங்கினது எல்லா மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க உரிமை வழங்குறதுக்கு பணம் வாங்குறீங்க. அப்புறம் வந்து தப்பாக போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கு சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்குறீங்க. அப்புறம் மாற்றி கொடுக்கறதுக்கு பணம் எல்லாம் தான் வாங்குறோம். அதுதானே வழக்கு. சரி, இன்னும் அன்புமணியை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும். அவர் கேதன் தேசாய் அவர் அதிகாரி, அவருக்கு வேலை பார்த்து ஒரு வீட்டில் ரைடு விடும்போது 1600 கோடி ரூபாய், 7 டன் கோல்டு, 7000 கிலோ எடுத்தது. இது வரலாம் இந்தியாவிலே அதுதானே டாப்பில் இருக்குது. ஒரே ஒரு வீட்டிலேருந்து இவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ அன்புமணி இந்த ஊழல் கீழல்லாம் அதெல்லாம் சும்மா. ரெண்டாவது வந்து இதை பற்றியும் பேசுறதுக்கும் இருக்குது. நீ வேறு ஏதாவது கேட்குறல்ல, 10.5% கொடு, நான் வந்து உன்னை கேட்கணுமா? நான் வந்து உன்னை வந்து பார்க்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. சமுதாய வேலை செய்கிறவன் யாராவது நல்லது பண்ணணும்னா சமுதாயத்துக்கு அவமானம் என்ன இருக்குது, அசிங்கம் என்ன இருக்குது? நல்லது பண்ணணும்னா போய் பார்த்து தானே இறங்கி பண்ணுங்க. கொடுக்குற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள தானே கேட்க முடியும். சரி, இங்கே விட்டுட்டு தமிழ்நாடு முதலமைச்சரை விட்டுட்டு கர்நாடகாவில் போய் கேட்க முடியும்? கண்டிப்பாக அந்த சிஎம் இல்லை இங்கே போய் கேட்க முடியுமா கேரளாவில்? ஸோ அது வந்து அவங்களை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி மக்கள்கிட்ட ஏதோ நமக்காக பேசுகிறாருன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த சமுதாய மக்களும் சேர்ந்து ஒரு சாணியை பிடிச்சி வச்சாங்க, பிள்ளையார் மாதிரி. அது பிடிச்சி வச்சா பிள்ளையார். இப்போ வழிச்செறிஞ்சியா சாணி தானே, இந்த மக்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ இருந்த பர்சன்டேஜாக ஓட்டு எங்கே காணாமல் போய்கிட்டே இருக்குது. அது சொந்த தொகுதியிலேயே அவர் என்ன சொந்த தொகுதி, அவர் யாருக்கு என்ன தெரியும், என்ன பண்ணியிருக்கிறார், ஒன்றும் கிடையாது. ஸோ வேறு தொகுதியை வச்சு ஏமாற்றுவார். அது தருமபுரியில் நாங்கள் உங்களுக்காக தான் பாடுபடுறோம், தருமபுரி தான் என் தொகுதி, சும்மா நாள் போட்டேன். என்ன பண்ணணும், தேர்தல் நேரத்தில் அந்த ஊர் எங்கெங்கே வண்ணி இருக்கிறாங்களோ அங்கே போயிடுவாங்க. வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்கள போட்டுருவாங்க. இது எங்கள் கோட்டை எவனும் உள்ளே வரக்கூடாது, அமங்கலம் பண்ணுவோம். இதுதானே தவிர இப்போ மற்ற கட்சி இப்போ வந்து திமுக வந்து அதிமுக திட்டுவோம், திமுக எதுவும் நடந்தால் அது வந்து ஆள் வச்சுலாம் அடிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க கருத்தியல் ரீதியாக மோதல், கருத்தியல் ரீதியான பதில் சொல்லிட்டு போவாங்க. இங்கே மட்டும் ஏதாவது ஒன்று சொன்னால் அடிக்க போகிறது. உண்மை பெரிய உலகமாக இது மாதிரி பேசுறது தப்பு தானே. அதை நம்ம சொல்கிறோம். இதை வந்து என்ன பண்ணார், ஏதாவது ஒன்று பண்ணதை சொல்லுங்க, நாங்கள் வந்து இது மாதிரி செஞ்சோம். இப்போ என்எல்சி பிரச்சனை, என்எல்சிக்கு நாங்கள் வழக்கு போட்ட பிறகு அவனே சொல்லிட்டான் கோர்ட்டு. என்ன இந்த வழக்கின் அடிப்படையில் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கான இது நிலத்துக்கான காம்பன்சேஷனும் உங்களுக்கான வேலை வாய்ப்பும் பெற்றுடுங்க. இப்போ நான் போட்ட கேஸு இதுக்கு முன்னாடி அவங்க போட்டு ஒரே அமங்கலம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அது நடக்காது, போராட்டமே நடக்காது. அவங்க தரப்புலேருந்து எதுவுமே கிடையாது, மக்கள் நலம்ங்கிறதே கிடையாது. அவங்களோட மக்கள் நலன்னா இப்போ யார் வளர்ந்துருக்காங்க? ராம்தாஸ் இப்போ போயிருக்கிறார், சார்ட்டர் ஃப்ளைட்டில் போயிருக்கிறார், 100 பேர் போயிருக்காங்க. அந்த 100 பேர் அவங்களுடைய குடும்பம் தான் வாழுது. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் எகிரி இருக்குது, சொத்து அது இதெல்லாம். அவள் தான் வேறு யாருக்கு போயிருக்கு? வேறு யாரும் வாழ விடலையே. வேறு யார்? செத்துப்போன தியாகிகள் வாழ்கிறானா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அந்த செத்துப்போன தியாகிகளுக்கு நீங்கள் ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களா? நம்ம ஆரம்பத்துலேருந்து அன்புமணி என்ன சொன்னார், நான் வந்து பதவி ஏற்றுட்டேன், இதுக்கப்புறம் முதல்ல எல்லாருக்கும் வந்து வீடு கட்டி கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்பேன்,
அடுத்த வருஷம் எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுவேன், அதற்கு அடுத்த வருஷத்துல வந்து அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நானே கொடுப்பேன். அதுக்கு அடுத்து அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் தத்து எடுத்து இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் படிப்பு செலவு முழுசா ஒண்ணுமே செய்யலையே. இப்ப நாங்கள் தானே வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த முதலமைச்சர்கிட்ட. நீங்க வந்து மணிமண்டபம் கேட்டோம், அவருக்கு வந்து இது ஏஜிக்கு கேட்டோம், அப்புறம் வந்து உதவி பண்ண சொன்னோம் வேலை வாய்ப்பில். அவர் உடனே 110 விதியின் கீழே முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். சரி, இது மாதிரி இந்த வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவர் சி.என். ராமூர்த்தி வேண்டுகோளை ஏற்று நாங்கள் இதை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சுருக்கிறாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் சொன்ன 25 விட்டுட்டாங்க, 21 பண்ணிட்டாங்க. அது ஒரு தவறு, அதுதானே தவிர மீதி வந்து வேலை வாய்ப்புகளில் வந்து படித்தவங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை, டிகிரி படிச்சிருந்தா அது 8வது 10வது படிச்சிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து அவங்க செய்கிறாங்க, காலதாமதம் பண்ணி செய்கிறாங்க, டிலேவாக செய்கிறாங்க. ஆனால் அவங்க தானே செஞ்சாகணும். ரூலிங் பார்ட்டியிலோட வேறு யார் வந்து செய்வாங்க? நம்ம கேட்கக்கூடிய இடம் எங்கே? அங்கே தான் கேட்க முடியும். அப்படி கேட்டால் நம்மளை தப்பாக பேசுறதுல என்ன நியாயம் இருக்குது? துரைமுருகன் வன்னியர்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கிறார், அப்படி ராமதாஸுக்காக உடனே யாரும் கிடையாது. வசூல் ஏஜென்ட்டு தான் அவங்க. யார் ராமதாஸ் கூட இருக்கணும்னா வம்பு வழக்கில் மாட்டவங்க. அவன் எந்த அரசாங்க வேலைக்கே போக முடியாது. 3 வயசு குழந்தைங்க வந்து கையில் கொடி கொடுத்து இவனை வெட்டு அவனை குத்துன்றத மாதிரி பேசி கற்றுக் கொடுக்குறாங்க.